எல்லா அப்பா அம்மாவும் தன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற முதல் பாடம் நெருப்போட விளையாடாதேங்கிறது தான். ஆனா இங்கே ஒரு குழந்தையே நெருப்பா மாறினா எப்படி இருக்கும்? சார்லியோட அப்பா அம்மா மேல செஞ்ச ஒரு ரகசிய சோதனை அவங்களுக்கே தெரியாம அவங்க பொண்ணுக்கு ஒரு பயங்கரமான சக்தியை கொடுத்திருக்கு. ஒரு சின்ன பொண்ணு நினைச்சா ஒரு முழு ஊரையே எரிச்சு சாம்பலாக்க முடியுமா? வாங்க, ஃபயர் ஸ்டார்டர் 2022 படத்தோட முழு கதையையும் தெளிவா பார்ப்போம். பயங்கரமான அந்த பழைய நினைவில் சார்லி மெக்கி என்கிற ஒரு பச்சை குழந்தை அவளோட தொட்டில்ல அமைதியா உட்கார்ந்திருப்பதை பார்க்கிறோம். ஆரம்பத்துல எல்லாமே ரொம்ப சாதாரணமா நிதானமா தான் போயிட்டு இருக்கு. ஆனா கண்ணிமைக்கிற நேரத்துல ஏதோ ஒன்னு விபரீதமா நடக்குது. எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம தொட்டிலை சுத்தி திடீர்னு நெருப்பு பிடிச்சு எரியுது. அந்த அறையே தீக்கிரையாகுது. இது ஏதோ தற்செயலா நடந்த விபத்தோ இல்ல மின்சார கசிவோ கிடையாது. இது சார்லியோட வேலை. ஒரு குழந்தையா இருக்கும்போதே அவகிட்ட மிரட்டலான பைரோகைனசிஸ் நெருப்பை உருவாக்கும் சக்தி இருக்கிறது அப்பவே தெரியுது. அவளோட அப்பா ஆண்டி மெக்கி பதற்றத்தோட உள்ள ஓடி வந்து சுத்தி நெருப்பை எரிஞ்சிட்டு இருக்கும்போது தன் குழந்தைய காப்பாத்த போராடுறாரு. அப்போதான் அவருக்கு புரியுது தன் பொண்ணுகிட்ட சாதாரண மனுஷங்களுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு விபரீத சக்தி இருக்குன்னு. கதை அப்படியே இன்னும் பின்னோக்கி இன்னொரு பழைய நினைவுக்கு போகுது. ரொம்ப இளமையா இருக்கிற ஆண்டி ஒரு குளிரான மருத்துவ ஆராய்ச்சி கூடத்துல தன் காதலி விக்டோரியா விக்கி டாம்லின்சன் கூட உட்கார்ந்திருக்காரு. அவங்க 2 பேரும் சேரப்போற ஒரு மருந்து பரிசோதனையை பத்தி ஒரு டாக்டர் நிதானமா விளக்கறத கேட்டுட்டு இருக்காங்க. லாட்-6 அப்படின்ற ஒரு கெமிக்கலை அவங்க உடம்புல செலுத்த போறதாவும் அது ரொம்ப சாதாரணமானது, தற்காலிகமானதுன்னு அவங்க கிட்ட சொல்றாங்க. ஆனா அந்த பரிசோதனையோட உண்மையான நோக்கம் என்னன்றத அந்த டாக்டர் முழுசா சொல்லல. அந்த மருந்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஆண்டிக்கு மத்தவங்க மனசை கட்டுப்படுத்துற டெலிபதி சக்தி கிடைக்குது. அதே நேரத்துல விக்கிக்கு நினைச்ச பொருளை நகர்த்துற டெலிகினசிஸ் சக்தி கிடைக்குது. ஒரு சாதாரண பரிசோதனை ஆரம்பிச்ச அந்த விஷயம் பின்னாடி வரப்போற ஒரு பெரிய ஆபத்துக்கும் சார்லியோட பேரழிவு சக்திகளுக்கும் அமைதியா ஒரு அடித்தளம் போடுது. இப்போ இருக்கிற காலகட்டத்துல சார்லி ஒரு பயங்கரமான கனவுல மீள முடியாம கிச்சன் டேபிள்ல அமைதியா உட்கார்ந்திருக்கா. அந்த வீடே நிசப்தமா இருந்தாலும் ஏதோ தப்பு நடக்குதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. அவளோட பயத்தை உணர்ந்து அவளோட அப்பா அம்மாவும் அங்க வர்றாங்க. சார்லி ஒரு வழியா மனசு திறந்து ரொம்ப நாளா ஒரு விஷயத்த மறைச்சிட்டு இருக்கிறதா சொல்றா. தனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு கெட்ட விஷயத்த அடக்கி வைக்க முயற்சி பண்றதாவும் அதனாலேயே அவளோட சக்திகள் இப்போ கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கிறதாவும் சொல்றா. இதை கேட்கிற ஆண்டியும் விக்கியும் ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா அந்த சக்திகளால எவ்வளவு பெரிய விபரீதம் நடக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்ச நாள்லயே சார்லியோட இந்த போராட்டங்கள் அவளோட வெளி உலக வாழ்க்கையையும் பாதிக்க ஆரம்பிக்குது. ஸ்கூல்ல மத்த பசங்க அவளை கிண்டல் பண்ணி பாடாய்படுத்துறாங்க. அதனால அவளுக்குள்ள கோபம் ஏறுது. ஒரு கட்டத்துல தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம சார்லி வெடிக்கிறா. திடீர்னு ஏற்பட்ட அந்த ஆக்ரோஷத்துல பாத்ரூம்ல இருக்கிற ஒரு அறை அப்படி தீப்பிடிச்சு எரியுது. ஸ்கூல் முழுக்க ஒரே குழப்பமும் பயமும் பரவுது. இது அவ வேணும்னு பண்ணதில்ல, அவளோட உணர்ச்சிகளோட வெளிப்பாடுதான். ஆனா அவளோட சக்தி நாளுக்கு நாள் ரொம்ப ஆபத்தா மாறிட்டு இருக்கிறதுக்கு இதுவே ஒரு சாட்சியா அமையுது. இன்னொரு பக்கம் ஆண்டி தனக்கு இருக்கிற தி புஷ் அப்படின்ற சக்தியை ரகசியமா பயன்படுத்திக்கிட்டே ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ முயற்சி பண்றாரு. அவரோட கிளையண்ட் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவரோட மனசை லேசா மாத்தி புகையில பழக்கத்தை விட வைக்கிறாரு. அவர் நினைச்ச மாதிரியே அந்த சக்தி வேலை செய்யுது. ஆனா அதுக்கு ஒரு பெரிய விலையையும் அவர் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த சக்தியை பயன்படுத்துறது ஆண்டியோட உடம்ப ரொம்பவே வதைக்குது. அந்த மீட்டிங் முடியும் போது அவரோட கண்ணிலிருந்து ரத்தம் கசியுது. தன்னோட சக்தியை பயன்படுத்துறது அவரை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்குன்றது இதுல இருந்து தெளிவா தெரியுது. இன்னொரு பக்கம் பலத்த பாதுகாப்பு கொண்ட ஒரு ரகசிய இடத்துல டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்டிபிக் இன்டெலிஜென்ஸ் அமைப்போட தலைவி கேப்டன் ஜெயின் ஹாலிஸ்டர் தன்னோட ஸ்கிரீன்ல தெரியிற சில விசித்திரமான வெப்ப அலைகளை ரொம்ப தீவிரமா கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த அதிகப்படியான வெப்பம் எல்லாமே ஒரே ஒரு இடத்துல இருந்துதான் வருது. அது சார்லி மெக்கி. ஒவ்வொரு முறை அந்த வெப்பம் அதிகமாகும் போதும் ஹாலிஸ்டரோட பயம் உறுதியாகுது. அந்த குழந்தையோட சக்தி நாளுக்கு நாள் ரொம்ப பலமாகவும் ஆபத்தாவும் மாறிட்டு இருக்கு. நிலைமை மோசமாகிறத பார்த்த ஹாலிஸ்டர் டாக்டர் ஜோசப் வான்லஸை நேர்ல போய் பார்க்கறாங்க. இவர்தான் அந்த லாட்-6 மருந்தையும் அதனால உருவான சூப்பர் ஹியூமன்ஸையும் உருவாக்கினவர். அந்த டேட்டாவை பார்த்த வான்லஸ் ரொம்பவே மிரண்டு போறாரு. சார்லி மத்தவங்கள மாதிரி கிடையாது, அவர் ரொம்ப வித்தியாசமானவன்னு ஹாலிஸ்டரை எச்சரிக்கிறாரு. அவளை இப்பவே தடுக்கலனா அவளோட சக்தியை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாம போயிடும்னு சொல்றாரு. கடைசியா அவர் சொன்ன விஷயம் ரொம்பவே கொடூரமானது. நேரம் கடந்து போறதுக்கு முன்னாடி சார்லியை கொன்னுடணுன்றதுதான் அவரோட முடிவா இருக்கு. இந்த எச்சரிக்கையை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்ட ஹாலிஸ்டர் தன்கிட்ட இருக்கிற ஒரு ஆபத்தான ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. அவர்தான் ஜான் ரெயின்பர்ட். இவருக்கும் சூப்பர் பவர்ஸ் இருக்கு. மெக்கி குடும்பத்தை தேடி கண்டுபிடிச்சு இந்த நிலைமையை கட்டுப்படுத்த இவரை ஹாலிஸ்டர் அனுப்புறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ரெயின்பர்ட் சார்லியோட வீட்டுக்கு வர்றாரு. ரொம்ப அமைதியா விக்கி முன்னாடி போய் நிக்கிறாரு. ஆபத்தை உணர்ந்த விக்கி தனக்குள்ள அடக்கி வச்சிருந்த டெலிகினெட்டிக் சக்தியை பயன்படுத்தி அவரை எதிர்க்க போராடுறாங்க. ஆனா ரெயின்பர்ட்டோட பலத்துக்கும் கொடூரத்துக்கும் முன்னாடி அவங்களால ஈடு கொடுக்க முடியல. ஒரு அதிர்ச்சியான நிமிஷத்துல எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அவர் விக்கியை கொன்னுடுறாரு. ஆண்டியும் சார்லியும் வீட்டுக்கு வரும்போது அங்க ஒரு பெரிய விபரீதம் காத்துட்டு இருக்கு. ரெயின்பர்ட் சார்லியோட கழுத்துல கத்திய வச்சு அவளை மிரட்டிட்டு இருக்காரு. ஆனா சார்லிக்குள்ள இருக்கிற பயமும் கோபமும் எல்லாம் மீறி போகுது. அவளோட சக்தி கட்டுக்கடங்காம வெடிச்சு செதறி ரெயின்பர்ட்டை தூக்கி வீசுது. ஒரு பெரிய வெடிப்போட சார்லி தீப்பிழம்புகளை வெளிப்படுத்துறா. அது அந்த வீட்டையே உருக்குலைச்சு எல்லா திசையிலையும் நெருப்ப பரப்புது.
அந்த கலைபுரத்துக்கு நடுவுல ஆண்டி சார்லியை தூக்கிட்டு கடைசி நிமிஷத்துல அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு. அவங்க 2 பேரும் தங்களோட ட்ரக்ல ஏறி அந்த நைட்ல தப்பிச்சு போறாங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அவங்க வீடு எல்லாமே தீயில எரிஞ்சு சாம்பலாகிறத விட்டுட்டு அவங்க ஒரு தெரியாத பாதையை நோக்கி ஓடுறாங்க. தலைமறைவா இருக்கிறப்போ ஆண்டியும் சார்லியும் ஏவ் மாண்டர்ஸ் அப்படின்ற ஒரு நபரை சந்திக்கிறாங்க. வேற வழியே இல்லாததால ஆண்டி தன்னோட தி புஷ் சக்தியை ரகசியமா பயன்படுத்தி தங்களை போஸ்டனுக்கு கூட்டிட்டு போகும்படி இர்வோட மனசை மாத்துறாரு. இர்வு சம்மதிச்சு அவங்கள கூட்டிட்டு போற வழியில அவரோட வீட்டுல கொஞ்ச நேரம் தங்குறாங்க. ஆரம்பத்துல இர்வு ரொம்ப உதவுற மாதிரி தெரிஞ்சாலும் சூழல் சீக்கிரமே பதற்றமா மாறுது. அந்த வீட்டுக்குள்ள சார்லி தற்செயலா இர்வோட மனைவிய பாக்குறா. அவங்க கை கால் விளங்காம படுக்கையிலேயே கிடக்குறாங்க. இத பார்த்ததும் இர்வு ரொம்ப ஆவேசப்படுறாரு. பயங்கரமா கத்திட்டு அப்புறமா அமைதியாகி தான் சில நேரத்துல இப்படிதான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறதா சொல்றாரு. அந்த இடத்துல ஒரு நெருடல் இருந்தாலுமே அன்னைக்கு நைட்டு அங்கேயே தங்குறாங்க. தூக்கம் வராம இர்வு நைட்டு முழுக்க டிவியையே பார்த்துட்டு இருக்காரு. மெக்கி வீட்ல நடந்த அந்த தீ விபத்தை பத்தின செய்திகள் ஓடிட்டு இருக்கு. ஆனா அந்த விபத்துக்கு ஆண்டிதான் காரணம்னும் அவர் ஒரு கொலைகாரனும் நியூஸ்ல சொல்றாங்க. இதனால ஆண்டிக்கும் இர்வுக்கும் இடையில பெரிய வாக்குவாதம் நடக்குது. ஒரு கொடூரமான குற்றவாளிக்கா நான் அடைக்கலம் கொடுத்திருக்கேன்னு இர்வ் கேக்குறாரு. ஆண்டி உடைஞ்சு போய் உண்மையை சொல்றாரு. அவர் ஒரு கொலைகாரன் இல்ல, தன் பொண்ணை பயன்படுத்துற இல்ல, அழிக்க நினைக்கிற இந்த உலகத்துல இருந்து அவளை காப்பாத்த போராடுற ஒரு அப்பான்னு புரிய வைக்கிறாரு. அப்போ சார்லி உள்ள வர்றா. இர்வோட மனைவி கிட்ட டெலிபதி மூலமா பேசிட்டு அவங்க இர்வு செஞ்ச அந்த விபத்தை மன்னிச்சிட்டதா இர்வ் கிட்ட சொல்றா. அந்த வார்த்தைகள் இர்வை ரொம்பவே பாதிக்குது. குற்ற உணர்ச்சியிலையும் அழுகையிலையும் உறைஞ்சு போற இர்வ் ஒரு வழியா ஆண்டியையும் சார்லியையும் காப்பாத்த சம்மதிக்கிறாரு. ஏற்கனவே இர்வ் ஃபோன் பண்ணதால போலீஸ் அங்க வர்றாங்க. ஆனா அவங்கள சமாளிச்சு எப்படியாவது இந்த குடும்பத்தை காப்பாத்த இர்வ் முயற்சி பண்றாரு. ஆனா எல்லாமே கைமீறி போகுது. அங்க பக்கத்துல இருந்த புதருக்குள்ள மறைஞ்சு இருந்த ஜான் ரெயின்பர்ட் வெளியே வர்றாரு. எந்த ஒரு இரக்கமும் இல்லாம அங்க இருந்த போலீஸ்காரங்களை கொன்னுட்டு இர்வோட முட்டியில சுடுறாரு. இர்வலியால துடிச்சிட்டு இருக்கப்போ அரசாங்கத்தோட கருப்பு கலர் ட்ரக்குகள் அந்த இடத்த சுத்தி வளைக்குது. ஆண்டியையும் சார்லியையும் அவங்க பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. அந்த கலைபுரத்துக்கு நடுவுல ஆண்டி ஒரு கடைசி முயற்சி எடுக்கிறாரு. தன்கிட்ட இருக்கிற மொத்த சக்தியையும் பயன்படுத்தி ரெயின்பர்ட் மேல டேஷ் தி புஷ்ஷை செலுத்துறாரு. அந்த இடைவெளியில சார்லிய தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடச் சொல்றாரு. தனியா பயந்து போயிருந்தாலும் சார்லி மெல்ல மெல்ல தன்னோட நெருப்பு சக்தியை கட்டுப்படுத்தவும் அதை கூர்மைப்படுத்தவும் கத்துக்கிறா. கடைசியில டிஎஸ்ஐ சிறையில இருக்கிற தன் அப்பா ஆண்டிகிட்ட இருந்து வர்ற டெலிபதி மெசேஜ் மூலமா ஒரு சைக்கிளையும் சில துணிகளையும் திருடிக்கிட்டு அவரை தேடி கிளம்புறா. சார்லி ஒரு வழியா அந்த டிஎஸ்ஐ ரகசிய இடத்தை கண்டுபிடிச்சு உள்ள போயிடுறா. உள்ள போனதும் அங்க இருக்கிற ஒரு ஏஜென்ட்டை தடுத்து நிறுத்தி அவரோட செக்யூரிட்டி பாஸ் கார்டை திருடுறா. அந்த ஏஜென்ட் பதற்றத்துல துப்பாக்கியை எடுக்க சார்லி யோசிக்காம அவரை தீர்த்து கட்டுறா. மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் தன் அப்பா உள்ளதான் இருக்காருன்ற நம்பிக்கையில அவ முன்னாடி போறா. திருடுன அந்த கார்டை பயன்படுத்தி ஒரு பெரிய படிக்கட்டு வழியா அந்த இடத்தோட ரகசியமான கீழ்த்தளத்துக்கு போறா. ஒவ்வொரு அடியும் அவளை ஆண்டிக்கு நெருக்கமா கூட்டிட்டு போகுது. கடைசியா ஒரு கண்ணாடி அறைக்குள்ள அவங்க அப்பா அடைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கறா. அந்த அறைக்கு வெளியே நிக்கிற கேப்டன் ஜேன் ஹாலிஸ்டர் சார்லியை நெருப்பை பயன்படுத்த வேணாம்னு எச்சரிக்கிறாங்க. ஏன்னா அவ உருவாக்குற நெருப்பு அவங்க அப்பாவையும் சேர்த்து எரிச்சிடும்னு சொல்றாங்க. அப்போ அந்த அறைக்குள்ள இருந்து ஆண்டி பேச ஆரம்பிக்கிறாரு. சார்லிய அங்க வரச்சொல்லி டெலிபதி மூலமா கூப்பிட்டதுதான் இல்ல, அது ஜான் ரெயின்பர்ட் தான் அப்படின்ற உண்மையை சொல்றாரு. தன்னோட சக்திகளை தொடர்ந்து பயன்படுத்தினதால ஆண்டி இப்போ சாகர நிலைமையில இருக்காரு. அங்கிருந்து தப்பிக்க வழி இல்லைன்றதும் அவருக்கு புரிஞ்சிடுச்சு. கண்ணீரோட சார்லி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அப்புறம் ஒரு மனதை உழுக்கிற நிமிஷத்துல தன்னோட கடைசி சக்தியை பயன்படுத்தி சார்லிக்கு ஒரு கட்டளை போடுறாரு. ஹாலிஸ்டர்ல இருந்து ஆரம்பிச்சு தன்னையும் சேர்த்து அந்த மொத்த இடத்தையும் எரிச்சு சாம்பலாக்க சொல்றாரு. வேற வழியே இல்லாம பாரமான மனசோட சார்லி தன்னோட சக்தியை வெளிப்படுத்துறா. ஹாலிஸ்டர் மற்றும் ஆண்டி 2 பேரையும் நெருப்புக்கு இரையாக்குறா. இப்போ இந்த உலகத்துல தனியா நிக்கிற சார்லி அந்த இடத்தோட எல்லா செக்யூரிட்டி கதவுகளையும் மனசாலேயே திறக்கிறா. அலாரம் சத்தம் அலறுது. சார்லி அந்த பாதையில போறப்போ குறுக்கே வர்ற எல்லா ஏஜென்ட்டுகளையும் முறைப்படி கொன்னுட்டு போறா. அவ போற இடமெல்லாம் நெருப்பு மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. இந்த கலைபுரத்துக்கு நடுவுல ரெயின்பர்ட் இருக்கிற அறையும் திறந்து அவர் வெளியே வர்றாரு. சார்லிய சுத்தி நெருப்பு புகாத கவச உடை அணிஞ்ச ஆட்கள் வர்றாங்க. அவங்களோட உடை காரணமா சார்லியோட நெருப்பு அவங்கள ஒன்னும் செய்ய முடியல. அவங்க சார்லியை பிடிக்க போற அந்த நேரத்துல ரெயின்பர்ட் பின்னாடி இருந்து அவங்களை சுட்டுக்கொன்னு சார்லியோட உயிரை காப்பாத்துறாரு. அப்புறம் தன்னோட துப்பாக்கியை கீழே போட்டுட்டு சார்லி முன்னாடி மண்டியிட்டு அவ எடுக்க போற முடிவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கறாரு. சார்லி அவரை தீர்த்து கட்ட தயாராகிறா. ஆனா அங்க இருக்கிற ஒரு கண்ணாடியில அவளோட முகத்தை பார்க்கிறா. அந்த நிமிஷத்துல அவளுக்கு ஒன்னு புரியுது. தன் குடும்பத்தை அழிச்ச அதே ஆட்களால ரெயின்பர்ட்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாரு. அவரும் தன்னை மாதிரி ஒரு ஆள் தானே சார்லி உணர்றா. பழி வாங்கறத விட்டுட்டு அவருக்கு மன்னிப்பு கொடுத்து உயிரோட விடுறா. அப்புறம் அங்கிருந்து கிளம்பி அந்த டிஎஸ்ஐ கட்டிடத்தையே எரிச்சு தரைமட்டமாக்குறா. கொஞ்ச காலம் கழிச்சு சார்லி ஒரு அமைதியான கடற்கரையில நடந்து போறத பார்க்கிறோம். ரெயின்பர்ட் அவளுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்துல வர்றாரு. போறதுக்கு இடமோ கூட இருக்கிற யாருமே இல்லாத அந்த நிலைமையில சார்லி கடைசியில ரெயின்பர்ட் தன்னை தூக்கிட்டு போக சம்மதிக்கிறா. 2 பேரும் சேர்ந்து அந்த இருட்டுக்குள்ள நடந்து போறாங்க. தங்களோட கசப்பான கடந்த காலத்தை விட்டுட்டு ஒரு தெரியாத எதிர்காலத்தை நோக்கி அவங்க பயணம் தொடருது.